யாராவது தயவு செஞ்சு இந்த பாட்டை என் மண்டைக்குள்ள இருந்து எடுங்க. ஏன்னா கூலி மூவியோட இந்த பவர் ஹவுஸ் சாங் என்ன மியூசிக், என்ன மாதிரியான வைபு, சான்ஸே கிடையாது. சத்தியமாக வேற லெவல் வெறித்தனங்க. காலைல எஞ்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் இந்த ஒரே பாட்டு தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. அரங்காதிரட்டுமே விசிலு பறக்கட்டுமேன்ற மாதிரி எங்க பார்த்தாலும் பவர் ஹவுஸ் வைப் தான். ஆல்ரெடி ஒரு 500 டைமுக்கு மேல கேட்டிருப்பேன். இன்னும் ஒரு 500 டைமுக்கு மேல கூட கேட்கலாங்க. எந்த ஒரு தப்பும் இல்ல. கேட்க பயங்கர ஹைப் தான் ஆகுது. எல்லாரும் இந்த சாங்கை வெறும் சாங்கா தான் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இந்த சாங்கோட அந்த லிரிக்கல் வீடியோ தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அது ஒரு மாதிரி பார்த்தே மண்டைக்குள்ள செட் ஆகி உட்காந்துருச்சுங்க. அப்படி இந்த சாங்கையே திரும்ப திரும்ப கேட்கும்போது இந்த லிரிக்கல் வீடியோல நான் நோட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது இந்த பவர் ஹவுஸ் சாங்கான பிரேக் டவுன். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணாத சம் இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் காரன் ஒரு வீடியோக்கும் ஹை பாயிண்ட்ஸுக்கு ஓட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. என் வீடியோ கீழே ஹை பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஹை பாயிண்ட்ஸ் இருந்தா அதையும் தட்டி விட்டுட்டு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த பவர் ஹவுஸ்னு இந்த கூலி சாங்ல நமக்கு காட்டுற இந்த ஒரு இடம் சிக்கு டு வைப்ல நம்ம பார்த்த அந்த ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் தான் இந்த இடத்துல நமக்கு பவர் ஹவுஸா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதே ஒரு ஃப்ரேம்ல எல்சியூக்கான ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கும். இங்க ஒரு லாரி நிக்குது. இது எத்தனை பேர் கவனிச்சீங்க? அந்த லாரிக்கு பக்கத்திலேயே மூட்டையா சில விஷயங்கள் கிடக்கும். நம்ம விக்ரம் மூவில பார்த்த அதே ஸ்கார்பியோ சைன் போட்ட அந்த ஒரு சரக்கு சாக மூட்டைங்க. இந்த கூலி மூவியோட டைரக்டர் தலைவர் லோகேஷ் கனகராஜ் இது இந்த மாதிரி எல்சியூல வரப்போறது இல்ல, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு. இதுபடி இந்த மூவி எல்சியூவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கெஸ் பண்ண தேவை கிடையாது. அவரே அபிஷியலா சொல்லும் போது நம்ம இதுக்கு போட்டு குழப்பணும். இது சும்மா ஒரு சின்ன ஈஸ்டேக்கா தான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த இடத்துல சொன்னேன். அதே மாதிரி நம்ம தேவாவோட பவர் ஹவுஸ்க்கு முன்னாடி கார்ஸ் எல்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கும். சோ இவங்க பவர் ஹவுஸ்க்கு தேவாவை தேடி தான் வந்திருக்கணும். இந்த மாதிரி நம்ம சைமன், அதாவது நாகார்ஜுனா தான் இந்த மூவில வில்லன் அப்படின்றனால தேவா நம்ம சைமனோட லைன்ல கிராஸா இருக்கணும். அவனை போயிட்டு லைட்டா தட்டிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சைமன் தேவாவை அடிச்சு நோக்கிறதுக்காக இங்க ஆளுங்களை அனுப்பலாம். ஆனா எங்க சைமனுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேங்க. உள்ள இருக்கு தேவா இவ்வளவு பெரிய ஆளுன்னு. அதே மாதிரி இந்த பவர் ஹவுஸ்க்குள்ள சைமனோட ஆளுங்கள்லாம் உள்ள வரும்போது இங்க ஒரு ரோட்டரி டயல் டெலிஃபோன் இருந்திருக்கும். எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? இந்த ஒரு பழைய காலத்து டெலிஃபோன் இன்னும் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த டெலிஃபோனை கூலியோட பவர் ஹவுஸ் சாங்ல லிரிக்கல் வீடியோல காட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த டெலிஃபோனை நம்ம மூவில பாக்குறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த ஒரு கூலி மூவி 70s இல்லனா 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில ஃபேன்ஸ் கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. வெளியில் நிக்கிற காரை பாருங்க, 70sல இந்த மாதிரியான கார் எல்லாம் இருந்திருக்கும். இது கண்டிப்பா 70s அப்புறம் இந்த 90sல நடக்கிற பிலிம் எல்லாம் கிடையாது. மேபி இது தேவாக்கான பர்சனல் டெலிஃபோனா கூட இருக்கலாம். மேபி இதுல பேசினா ட்ராக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமோ என்னமோ. அதே மாதிரி இவனுங்க சைமனோட ஆளுங்களா இல்ல வேற எந்த வில்லனோட ஆளுங்கன்னே தெரியலையே. ஏன்னா அவ்வளவு வில்லன்ஸ் இந்த ஒரு கூலி மூவில இருக்க போறானுங்க. இவனுங்க தேவாவோட பவர் ஹவுஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய திங்ஸ் எல்லாம் சதுரி கிடந்திருக்கும். ஒருவேளை இவனுக்கு முன்னாடி வேற ஆளுங்க வந்திருப்பானுங்களோ. அவனுங்க எல்லாத்தையும் நம்ம தேவா தரமா துவச்சு இவனுங்களுக்கு முன்னாடியே அவனுங்களை பார்சல் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல ஒரு புச்சர் நைஃப் இருந்திருக்கும். இதை பார்த்தாலே நமக்கு ரோலெக்ஸ் தாங்க மைண்டுக்கு வருவாரு. அப்படியே இதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் இருந்திருக்கும். அதுவும் கோல்டன் கலர்ல தனியா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரியான ஒரு ஹூக்கை நம்ம கலிஷா, அதாவது காலிஷா ரோல் பிளே பண்ற உபேந்திரா தன்னோட கையில வச்சிருந்திருப்பாரு. மேபி இந்த கூலி மூவில காலிஷா கறிகடை அப்படின்ற மாதிரியான ஒரு கறிகடையை போட்டு அதை வச்சு நிறைய இல்லீகலான வேலைகளை இங்க நம்ம காலிஷா பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே ஒரு கறிகடை மாதிரியான இடத்துக்குள்ள தான் நம்ம தேவா வர மாதிரி இங்க நம்ம பார்த்திருப்போம். உள்ள வர்ற மாதிரி மட்டும் இல்லைங்க, அந்த புச்சர் ஷாப்ல இருந்து 2 புச்சர் நைஃபை வச்சு அப்படியே மாசம் அந்த புச்சர் ஷாப்பை திறக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்டையுமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி வந்துச்சு இந்த பவர் ஹவுஸ்க்கு. அதுலேயே தெளிவா பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஹூக்கும் புச்சர் நைஃபும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. அதாவது சேம் ஃப்ரேம்ல. ஒருவேளை ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் நம்ம தேவாக்கும் கலிஷாக்கும் இந்த மூவில இருக்கலாம். இதுக்கு முன்னாடி சிக்கு டு வைப் அந்த சாங்கோட ப்ரோமோலேயே கலிஷா நம்ம தேவா தங்கியிருக்க அந்த ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இல்லைனா பவர் ஹவுஸ் எதாவது வச்சுக்கலாமே அந்த இடத்துக்கு வர மாதிரியான ஒரு ஃப்ரேமை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஒருவேளை ஆரம்பத்தில் எனிமீஸா இருந்து ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்கலாம். இல்லைனா ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸா இருந்து கலிஷாவும் நம்ம தேவாவும் இங்க எனிமீஸா மாறி இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ரஜினி சாரோட அந்த ஒரு பயங்கரமான வில்லன் சைடை இந்த ஒரு கூலி மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான சில ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரியான அந்த டைட்டில் போடும்போது நம்ம சூப்பர் ஸ்டாரோட நேம கவனிச்சிங்கன்னா பயங்கர ரெட்டா இருந்திருக்கும். ரெட்டுனா ரத்தம்னா வெறினா வில்லன்க. இதுல இருந்தே நம்ம லோக்கி ஒரு பயங்கரமான ஹிண்ட் கொடுத்துருக்காப்ல. அதனா இந்த மூவில நம்ம தலைவரை பயங்கர வில்லனிசமா பார்க்க போறோம். அதே மாதிரி பவர் ஹவுஸ் சாங்க பல டைம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். லைக் பண்ணிட்டு சாங்க எத்தனாவது டைம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல ஒரு பைக் நின்று இருக்கும். இதை பார்த்ததும் நிறைய பேர் புல்லட்ன்ற மாதிரி நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க.
பார்த்திருப்பீங்க. ஆனா இது புல்லட் கிடையாதுங்க, ஹோண்டா சிவிஎக்ஸ். இது இந்த மாதிரி 1979 மாடல். நம்மளோட விண்டேஜ் ரஜினிகாந்த் சாரோட மூவிஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பழைய கூலி மூவி, அதுலலாம் நம்ம ரஜினி சார் இதே மாதிரியான ஒரு பைக் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல நம்ம ரஜினி சார் இதே மாதிரியான ஒரு பைக் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அதை யூஸ் பண்ணி தான் கோல்டு ஸ்மக்லிங் பண்ணிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா கூட இந்த பைக் இந்த இடத்துல இருக்கலாம். மேபி இது நம்ம தேவாவோட பர்சனல் வெஹிக்கிளா கூட இந்த ஒரு கூலி மூவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உள்ள வர ஒரு ஆளு எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுவே அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல இங்க பைக்கை பாத்தீங்கன்னா அதோட ஹெட்லைட்ல பிளட் இருக்கிறவங்களால நல்லாவே கவனிச்சிருக்க முடியும். இதுபடி இந்த இடத்துல எல்லாமே செதறி கிடக்கு. ஆல்ரெடி இந்த பவர் ஹவுஸ்க்குள்ள ஆள் போயிருக்கானுங்க. பயங்கரமா அடி வாங்கி பைக்கோட ஹெட்லைட் எல்லாம் செம பிளட். இதை பார்த்துட்டு உள்ள வந்தவனுங்க செதறி பின்வாங்கணும். அந்த ஒரு ஃப்ரேமா தான் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தலைவர் காப்பை ஃபிளெக்ஸ் பண்ற இந்த ஒரு சீனுங்க. ஐயா லோகேஷ் கனகராஜ், நீங்க இந்த காப்பை மட்டும் பத்திரமா பாதுகாத்து உங்களோட ஒரு ஹீரோவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சீரியஸா பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம தளபதி கையில பார்த்தாச்சு, உலகநாயகன் கையிலையும் பார்த்தாச்சு, இப்ப சூப்பர் ஸ்டார் கையிலையும் பார்த்தாச்சு. இன்னும் இந்த காப்பு எத்தனை பேர் கையில ஏற போகுதுன்னு தெரியலையே. அதே மாதிரி இந்த கோல்டன் வாட்ச் எல்லாம் செயினா வச்சு நம்ம தலைவர் சண்டை போடுற இந்த ஒரு ஃப்ரேம். இந்த மாதிரி நம்ம தலைவர் தேவாவோட கையில இருக்க இந்த கோல்டு வாட்சாலான இந்த ஒரு செயின், இதை வச்சு நம்ம தலைவர் ஃபைட் பண்ற சீன் இந்த மூவில ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்கா இருக்க போகுது. இவ்வளோ ஏன் இது இந்த மூவிக்கான இன்ட்ரோலா கூட இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கூலி மூவிக்கான முச்சில்லாமா அந்த ஒரு டைலாக், அந்த டைலாக நம்ம தலைவர் சொல்லும்போது அதை நீங்க இந்த மூவில பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவர் அந்த இன்டர்வியூல அது மட்டும் தான் சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது கூலி மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க பயங்கர எமோஷன்ஸ் டிராமாவா தான் மூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல தான் தக்காளி தரமான சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜே அபிஷியலா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி மூவில நம்ம தலைவர் தேவாவை ஆரம்பத்துல ஒரு ஆர்டினரி மேனா காட்டிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தேவாக்குள்ள இருக்க டெவில் வெளில வர மாதிரி காட்டினா அதுவுமே பாக்குறதுக்கு படும் பயங்கரமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாட்ல நம்ம பவர் ஹவுஸ்குள்ள பர்டிகுலர் இந்த ரூமுக்கு வெளில நிறைய வில்லனோட ஆளுங்க நின்றுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகிற மாதிரியும் அது வெடிச்சவனுங்கெல்லாம் கீழே வர மாதிரியான ஒரு அனிமேஷன் வருது. அதே மாதிரி நம்ம தலைமை 1-2 இன்டர்வியூ இல்லைங்க, வளைச்சு இந்த கூலி மூவிக்கு எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல முக்கியமா நம்ம ரஜினி சார் கிட்ட இந்த கூலி மூவியோட ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு போய் காட்டும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் வேண்டாம், இதுல சில முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும் லோகி அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஏன் சார் என்ன சார் கதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம லோகி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, இவ்வளவு வயலண்டா எழுதி வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சார் சொன்னதா லோகேஷ் கனகராஜே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு பவர் ஹவுஸ் சாங்ல வர இந்த விஷுவல்ஸே பாக்குறதுக்கு பயங்கர ஆக்ஷனா தான் இருக்கு. அதுவும் அனிமேஷன்ஸே பாக்குறதுக்கு இவ்வளவு ஆக்ஷனா இருக்குன்னா அது படத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனா இதுவே நம்ம ரஜினி சார் லோகி கிட்ட சொல்லி டோன் டவுன் பண்ணி தான் வயலண்டா குறைச்சிருக்காங்க. ஆனா இதுவே பயங்கர வயலண்டா இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஒரு பால்கனில நிக்கிற மாதிரியும் அந்த பால்கனி செதற மாதிரியான இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க ஜி, சத்தியமா சான்ஸே இல்ல. இதே மாதிரியான ஒரு ஃப்ரேமை தான் நம்ம பவர் ஹவுஸ் வைப்புக்கான அந்த ப்ரோமோ வீடியோலையும் தெளிவா பார்த்திருப்போம். ஒரு பால்கனி உடஞ்சிருந்திருக்கும், அதுக்கு லைட்டா ஒரு ஸ்டெப்புக்கு பின்னாடி நம்ம தலைவர் நின்றுட்டு இருந்திருப்பாரு. நம்ம தலைவர் யாரையோ வச்சு பறக்க விட்டுருக்காருங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த சீனுக்கு பின்னாடி கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் லைட்டா தான் இருந்திருக்கும். இது மூலமாவே தலைமை லோகி லைட்டிங்கை வச்சு நம்ம ரஜினி சாரோட பியூர் வில்லனிசம் இந்த இடத்துல நமக்கு தெளிவா காட்டுறாரு. ஐயோ ஹைப் தாங்கல, எப்படா ஆகஸ்ட் 14 வரும்? ஏன்னா 74 வயசுங்க அந்த மனுஷனுக்கு, பாக்குறதுக்கு 74 வயசு ஆன மாதிரியா இருக்காரு. தலைவர் வர்ற ஒரு ஃப்ரேமும் தாறு மாறா இருக்குங்க. என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ், தலைவரோட ஆரா அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கே. சீரியஸா நம்ம தலைவர் அணி போட்ட மாதிரியே இங்க நம்ம தலைவருக்கு என்னைக்குமே குறையாதுங்க மவுசு. அந்த அளவுக்கு தான் சாங் வெறித்தனமா இருக்கு. அதே மாதிரி நம்ம தளபதியில பார்த்த அந்த ஒரு சன்செட் ஃப்ரேமா பாருங்க ஜி. இந்த ஃப்ரேம்கான எக்ஸ்டெண்டட் கிளிப்பை இந்த இடத்துல போட்டு காமிக்கிறாங்க. ஆனா எங்க தலைவரோட கண்ணை பாத்தீங்கன்னா லைட்டா கண் கலங்கி ஏதோ பயங்கரமா இழந்திருக்காருங்க. அந்த ஒரு எமோஷன்ல தான் இந்த இடத்துல நம்ம தேவா நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த மூவில தேவாக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆள், தேவாவோட வைஃபா இருக்கலாம், இல்ல தேவாவோட பையன், யாரோ ஒரு ஆள் இறந்து போயிருக்கணும். அதுக்கு பழி வாங்க தான் நம்ம தேவா செகண்ட் ஹாஃப்ல பயங்கர வில்லத்தனமா டெவிலா மாறுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. மேபி இங்க நம்ம தேவா பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்க பட்சத்துல அது ஏன் தேவாவோட பையன் படிச்ச பாய்ஸ் ஹாஸ்டலா இருக்க கூடாது, தேவாவோட பையனை ஏன் இந்த கேங் கொண்டு இருக்க கூடாது? இதே மாதிரியான ஒரு ஸ்டோரியை நம்ம ஆல்ரெடி விக்ரம் மூவில பார்த்தாச்சு. சோ அதே ஸ்டோரி இந்த மூவில இருக்காதுன்னு நம்புறேன். ஆனா எனக்கு தோணுனதை லைட்டா கெஸ் பண்ணி சொல்லிருக்கேங்க. நம்ம தலைவன் லோகேஷ் கனகராஜோட மூவிஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சாபம் சுத்திட்டு தாங்க இருக்கு. அது என்னன்னா தலைவனோட மூவிஸ்ல இருக்கிற முக்கியமான ஹீரோயின்ஸ்ல யாரையாவது ஒரு ஆளா நம்ம தலைவன் தலையை சீவிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். இங்க லைட்டா நம்ம ஸ்ருதிஹாசன் வந்துட்டு போறத பார்த்தா தான் பயமா இருக்கு. இவங்க நம்ம தேவாக்கு பேரா, இல்ல தேவாக்கு ரிலேட்டிவா, இல்ல வேற யாருக்குமான பேரா? இவங்க இந்த மூவில கடைசி வரைக்கும் வருவாங்களா, இல்ல நம்ம தலைவன் ஐகானிக்கா இவங்களை வச்சு செஞ்சு விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. மேபி ஸ்ருதிஹாசனை இந்த மூவில போட்டு தள்ளிட்டு அதுவே தேவாக்கான ட்ரிகர் பாயிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் சும்மா கெஸ் தான், அடிச்சு விடுவோம். மூவில இருந்தா நல்லா தானே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் மூவியோட டைட்டில் இருக்க மாதிரியே அந்த கூலி வேலையை இங்க பார்த்துட்டு இருப்பாரு. தலைவன் ஏதோ ஒரு வேலையா தாங்க உள்ள இறங்கியிருக்காரு. மேபி சைமனை தேடி கூட இந்த
இந்த ஒரு இடத்துக்கு நம்ம தலைவர் வந்திருக்கலாம். நம்ம தலைவர் யாரையோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. ஏன் இதே பிரேம்ல நம்ம சைமன் உள்ள வந்திருக்க கூடாது? ஏன்னா அந்த 2 பிரேமையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், சேம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை சைமன் அந்த இடத்துக்கு வந்து இவன் தானே அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் இந்த ஒரு பிரேம்ல திரும்பி பார்த்துக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த பவர் ஹவுஸ் அப்படின்ற போர்டு கீழே ஒருத்தனை அந்த ஒரு கோல்டன் வாட்ச்லயே கட்டி நம்ம தலைவர் இங்க தொங்க விட்டுருக்காரு. ஐயா தேவா, உங்களுக்கு என்ன மாதிரியான வில்லனிசம் சத்தியமா எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. என்னை தேடி அவனாவது அனுப்புனா அவனுக்குலாம் இந்த கதி தான் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம தேவா தொங்கவே விட்டுட்டாரு. அதே மாதிரி இங்க நம்ம தலைவர் ஏதோ ஒரு சுவிட்சை ஆன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இது எதுக்கான ஒரு முக்கியமான சுவிட்சா இருக்கணுங்க. இது ஏதோ பாக்குறதுக்கு ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. இதே ஒரு ஃபேக்டரியில தான் நம்ம சத்யராஜ் இருக்க மாதிரியும் ஸ்ருதி ஹாசன் இருக்க மாதிரியும் நம்ம பார்த்திருப்போம். இங்க நம்ம ஸ்ருதி ஹாசன் பக்கத்துல இங்க ஒரு சுவிட்சுமே இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த ஒரு கூலி பவர் ஹவுஸ் சாங்ல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா பேசியிருப்பேன். இதுல ஏதாவது முக்கியமா நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க.